1878 ஒட்டி ஒரு நிகழ்ச்சி மதுரை மீனாட்சி நேரில் காட்சி கொடுத்தார். பகவான் ராமகிருஷ்ணர் எப்படி காளிதேவியை பார்த்தாரோ, திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் கண்டேன் யானும் கண்ணால் யானும் கண்டேன் காண்க அப்படின்னாரோ, அது மாதிரி மீனாட்சி நேரில் காட்சி கொடுத்தார். எப்போ? இப்போ 1878 அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார்னு ஒரு புண்ணியவான். அந்த காலத்தில் இந்த கோபுரம் 4ல் வடக்கு கோபுரம் மொட்டை கோபுரமாக இருந்துச்சு. அதாவது ஒரு தளம் உண்டு, தளத்துக்கு மேலே கோபுரம் கிடையாது. தெற்கில் கோபுரம், கிழக்கில் கோபுரம், மேற்கில் பெரிய கோபுரம் ராஜகோபுரம், வடக்கில் கோபுரம் கிடையாது. வடக்கில் என்ன இருந்தது? ஒரு தளம் மட்டும் மேலே போட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே கோபுரம் கட்டலை. ஏன் கட்டலை? கீழே மொட்டை கோபுரத்து முனீஸ்வரர் இருக்கார், அவருக்கு மேலே ஏறி கட்டணும். ஏறி கட்டினா 8 நாளைகளில் செத்து போவாங்க இப்படின்னு ஒரு பயம், ஒருத்தலும் கட்டலை. இந்த அமராவதி புதூர் வைநாகர நாகப்ப செட்டியார் கிட்டத்தட்ட 1870 ஒட்டி கோயிலுக்குள்ளே போய் பார்க்குறாரா, என்னடா நம்ம வீடெல்லாம் பெருசாக இருக்குது, இந்த மீனாட்சி கோயிலில் ஒரு கோபுரம் கட்டாமல் இருக்கே. கோயிலுக்குள்ளே போனால் 1000 குரங்கு தெரியுது. அப்போ மழை பெஞ்சா மீனாட்சிக்கு அபிஷேகம் ஆகுது. என்னடா நம்ம கோயில், நம்ம ஊர் கோயில், நம்ம தாயார் கோயில், எல்லாம் அவ கொடுத்தது, அவள் கோயில் இப்படி இருக்கப்படாதே ஆசைப்பட்டாரா. சிற்பிகளை பூரா கூப்பிட்டார், உட்கார வச்சார். இந்த கோபுரத்தை முழுக்க கட்டணும், வடக்கு கோபுரம் முழுக்க கட்டணும், என்ன செலவானாலும் நான் ஏற்றுக்கிறேன். சிற்பிகள் பேசவே இல்லை. ஐயா சொல்லுங்க. ஒரு சிற்பி எந்திரிச்சார். ஐயா மன்னிச்சுக்கிடுங்க, இந்த காரியம் நடக்காது. என்னையா ஆரம்பிக்கிற போதே நடக்காதுங்கிறீங்களே. ஆமாம் ஐயா. ஏன்? கீழே முனீஸ்வரர் இருக்கார். நாங்கள் மேலே ஏறி கோபுரம் கட்ட தொடங்கினால் 8 நாளைகளில் செத்து போயிடுவோம். ஐயா நீங்கள் ₹1,00,000 கொடுத்தாலும், அந்த காலத்தில் அது பெரிய தொகை, கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு சாக முடியுமா? முடியாது. செட்டியார் என்ன பண்ணார் தெரியுமா? முதல் செங்கலை நான் வைக்கிறேன். மீனாட்சி காலில் விழுந்தார், அழுதார். தாயே, உனக்கு திருப்பணி நீதான் செய்யணும், நான் கருவி, நீ கர்த்தா, செய்பவள் நீ, நான் அதற்கு கருவி. 2 செங்கலை வச்சார், மீனாட்சியை கும்பிட்டார், அவளுடைய குங்குமத்தை வச்சார், பூமாலையை போட்டார், வெளியில் வந்தார். ஏணி மரத்தை வச்சு அந்த வடக்கு கோபுரத்தில் ஏறி முதல் செங்கல் 2 செங்கல் வச்சு கும்பிட்டார். தாயே, உன் திருப்பணி இன்றைக்கு தொடங்க வேண்டும், நீ பார்த்து பண்ணிக்கோ, எல்லாம் உன் செயல். கும்பிட்டுட்டு கீழே இறங்கிட்டார். எல்லாரும் என்ன ஆரம்பித்தான்? போன வெள்ளிக்கிழமை செட்டியார் வச்சார், வெள்ளி 1, சனி 2, ஞாயிறு 3, திங்கள் 4, வெள்ளியோட வெள்ளி 8ன்ட்டான். 8வது நாள் அவர் இறந்து போகணும். அவர் வீடு மீனாட்சி சந்நிதி, அம்மன் சந்நிதிக்கு பக்கத்தில் அவர் வீடு. எல்லாம் சாயந்தரம் வீட்டுக்கு முன்னால் ரெடியாக நிற்கிறான். அநேகமாக முடிஞ்சிருக்கும். எல்லாம் ரெடியாக்கிட்டான், வச்சு இழுக்க வேண்டியதான் பாக்கி. எல்லாரும் காத்து கிடக்கிறாங்க. சாயந்தரம் 5:30 மணி, கதவு திறக்கலை. 6 மணி, உள்ளேயே முடிஞ்சு வச்சு போல இருக்கு. 6:30 மணி, செட்டியார் கதவை திறந்து வந்து நிற்கிறார். உடம்புல 16 இடத்துல திருநீர் கம்பீரமாக நிற்கிறார். திருநீற்றின் ஒளி வீசும் செல்வம் தோன்றும். எல்லாம் பார்க்குறாங்க. உசுரோடு இருக்கிறாரா? ஒருத்தன் கேட்டான், கால் இருக்கா பாடுறா? கால் என்ன முழுசுமே இருக்கு. ஆள் செட்டியார் நல்லா நிற்கிறார். செட்டியார் சொன்னார், மீனாட்சி காப்பாற்றி விட்டாள், கவலைப்படாதீங்க. என்னை பார்த்தீங்கள்ல, நான் 8 நாளைக்கு இருந்தேன்ல, இனிமே இந்த திருப்பணி தொடரட்டும். அதுக்கப்புறம் 25 லட்சம் ரூபாய் செலவு செய்து வடக்கு கோபுரத்தை முழு கோபுரமாக கட்டினார். ஒரு நாள் அந்த கோயிலை சுற்றி வந்தாராம். இந்த மீனாட்சி கோயிலில் வெளியில் ஒரு மதில் சுவர் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் தெரியுமா? சுவரை பார்த்துருக்கீங்க, ரொம்ப பேருக்கு பேர் தெரியாது. அதுக்கு பேர் தெரியுமா? கபாலி மதில்னு பேர். மெட்ராஸில் சிவபெருமானுக்கு கபாலீஸ்வரர்னு பேர், அந்த மதிலுக்கு கபாலி மதில்னு பேர். சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? நானாக சொல்கிறேன். திருஞான சம்பந்த சாமி பாடியிருக்கார். வீடலால வாயிலாய் விடுமியார்கள் நின்கடல், பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனே, காடலால வாயிலாய் கபாலி நீள் கடிம் மதில், கூடலால வாயிலாய் குழாயதென்ன கொள்கையில். கபாலி மதில்னு திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டில் பாடியிருக்கிறார். கபாலி மதில். மதில் சவத்துக்கு வெளியில் செட்டியார் நிற்கிறார. நாகப்ப செட்டியார், ஒரு நாய் சிறுநீர் கழிச்சுது. ஐயோ, கோயில் சவத்தில் சிறுநீர் கழிச்சா அடுத்த 7 ஜென்மத்துக்கு 4 கால் 1 வால். நல்லா ஞாபகம் வச்சுங்க.
கோயில் செவத்தில் ஒரு அவசரத்தில் சிறுநீர் கழித்தா கூட அடுத்த 7 ஜென்மம் 4 கால் 1 வால், அது நாயோ நரியோ கழுதையோ பன்றியோ தெரியாது. யோசிச்சார், இதுக்கு யார் காரணம்? நம்ம தானே காரணம். அரசாங்கத்தில் சொன்னார், மதில் சுவத்தில் இருந்து 20 அடி நீளத்துக்கு இடத்த பூரா விலைக்கு வாங்கினார். அழகா வேலி போட்டார், நந்தவனை வச்சார். காலை மலரும் பூக்களுக்கு பாதி, மாலை மலரும் பூக்களுக்கு பாதி. மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கலிங்க பெருமானுக்கும் தங்க குடம் பண்ணி வச்சார் அபிஷேகத்துக்கு. திருக்கல்யாண மண்டபத்தை இழுத்து கட்டினார். ஆடி வீதி பூரா கருங்கல் தளம் போட்டார். இருங்க, மீனாட்சி இதுக்கு என்ன செஞ்சா? அதில் நமக்கு முக்கியம். ஒரு முறை செட்டியாருக்கு பணம் தேவைப்பட்டது. கும்பாபிஷேகம் பண்ணணும். ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்து வச்சிருந்தார். கொடுத்தவர்கிட்ட வசூல் பண்ணுறதுக்காக அந்த காலம் ஒரு சாரட்டு வண்டி, 2 குதிரை பூட்டின சாரட்டு வண்டி, ஒரு வண்டிக்காரன் ஒரு சமயக்காரன் நாகப்பையா 3 பேரும் புறப்பட்டு போகிறாங்க. போனால் அந்த ஊருக்கு போனால் அந்த ஆடு அந்த ஊரில் இல்லை. அவன் ஆத்தூருக்கு போயிட்டான். ஆத்தூர் எங்கே இருக்குது? நம்ம திருச்செந்தூருக்கு பக்கத்தில், தூத்துக்குடிக்கு அடுத்தாப்பில் இருக்குது ஆத்தூர். ஆத்தூருக்கு போயிட்டான். இவர் ஆத்தூருக்கு போனாரா? ஆத்தூரில் இல்லை, அந்த ஆள் வேத்தூருக்கு போயிட்டார். இப்போ என்ன பண்ணுறது? ராத்திரி 7:30 மணி, வெளியில் போக முடியாது, இருட்டு நேரம், ராத்திரி அங்கே படுக்கணும். சரி, வண்டியை போட்டாங்க. ஒரு வீட்டுக்கு முன்னாடி திண்ணை. அந்த காலத்தில் எல்லாம் நம்ம வீடுகளில் திண்ணை கட்டி வச்சுருந்தாங்க. ஏன் தெரியுமா? வழிப்போக்கர்கள் போகிற பொழுது அங்கே படுத்து தூங்கிட்டு போவாங்க. நம்ம காலையில் அவங்களுக்கு ஒரு மோர் கொடுப்போம்னு இப்போ திண்ணையை பூரா இடித்து விட்டு நாயை கட்டி வச்சு விட்டோம். இது நம்ம பண்ணுற அநியாயம். அந்த காலத்தில் திண்ணை இருந்ததா? செட்டியார் என்ன பண்ணார்? அந்த வண்டி மெத்தையை எடுத்து போட்டு ராத்திரி சாப்பிடலை, பசி, அப்படியே அம்மா மீனாட்சி படுத்துட்டாரா? ராத்திரிக்கு என்ன சாப்பாடு தெரியுமா? மீனாட்சி கோயிலில் அர்த்தஜாம பிரசாதம். அதுக்கு என்ன பேர்? பிரசாதம்னு பேர். சாதம் சாப்பிட்டா அடுத்த ஜென்மம் உண்டு, பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த ஜென்மம் கிடையாது. பிறன்னா விசேஷமானன்னு அர்த்தம். நவம்னா புதுமை, பிரணவம்னா விசேஷமான புதுமை. ஆரம்னா சுத்து, பிரகாரம்னா விசேஷமான சுத்து. சவம்னா வெளிப்படுவது, பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடு. இவர் செட்டியார் என்ன பண்ணார்? எப்பவும் பிரசாதம் சாப்பிட்றது. அன்னைக்கு ராத்திரி ஒன்றும் கிடையாது. ஆத்தூரில் அம்மா மீனாட்சி, மனசு முழுக்க மீனாட்சி நிறைஞ்சு இருக்கிறா. அப்படியே பசியோடு தூங்கினாரா? யாரோ தட்டுறாங்க. முழிச்சு பார்க்கிறார். பீட்டர் ரோஸுக்கு கிடைச்ச அதே காட்சி இந்த புண்ணியவானுக்கு கிடைச்சிது. அதே அழகான பெண் அப்படியே நிற்கிறா. பார்த்தார், கும்பிட்டார். ஐயோ, இது மீனாட்சி இல்லை. அம்மா தாயே, சுரும்பு முரல் கடிமலர்ப்பும் குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குலைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையல்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி, ஆரணன் ஊபுரஞ்சிலம்பும் அடிகள் போற்றி. மீனாட்சிக்கு பிடிச்சது பாட்டுக்கள். தமிழ் பாட்டில் பாடுங்கள், அவ வந்து உங்க மடியில் உட்கார்ந்துருப்பா. பாடினாரா? சந்தோஷமா இருந்ததா? மீனாட்சி கையில் ஒரு வெள்ளி தாம்பாளம், அர்த்தஜாம பிரசாதம். பிள்ளைக்கு பசிக்குமேன்னு அம்மா அர்த்தஜாம பிரசாதத்தை தூக்கிட்டு இங்கே வந்திருக்கா ஆத்தூருக்கு. எங்கேருந்து? ஆலவாயிலிருந்து ஆத்தூருக்கு வந்திருக்கா. இவருக்கு ஒன்றும் புரியலை. அதை வாங்குறார். கண்ணீர் கொட்டுது. அம்பாள் சிரிச்சா, அப்படியே மறைஞ்சிட்டான். இதெல்லாம் மீனாட்சி கோயிலில் சீதள புத்தகம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதில் இவளது வரலாறும் தேதி முதற்கொண்டு போட்டு எழுதியிருக்காங்க. மறைஞ்சிட்டாரா? இவர் காலையில் முதல்ல அந்த பிரசாதத்தை எடுத்து என்ன பண்ணார் தெரியுமா? வண்டிக்காரனுக்கு கொடுத்தார், சமயக்காரனுக்கு கொடுத்தார். மிச்சத்தை இவர் சாப்பிட்டார். அவங்க நினைச்சாங்க யாரோ இவருக்கு வேண்டியவங்க கொடுத்துருக்காங்க. ஏங்க, நமக்கு வேண்டியவங்க யாரு? மீனாட்சி தானே. நமக்கு வேண்டியவ மீனாட்சி தானே. இந்த சொந்தமெல்லாம் ஒரு நாளைக்கு போயிடும். விடாத சொந்தம் மீனாட்சி மட்டும்தான். கடைசி வரைக்கும் நம்ம விட்டாலே நம்மளை விட்டு போகாதவள் அம்பாள் மட்டுமே. மற்ற கோயில்ல எல்லாம் போய் நின்று இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். எங்கள் மீனாட்சி சன்னிதானத்தில் போய் நின்னா போதும், உனக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கப்படும். ஏம்மா, பால் கொடுக்குறாளே தாய், 3 மாத குழந்தை, அது என்ன பால் வேணும்னு கேட்டுதா? கேட்டால் கொடுக்கறா? இல்லை. பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்துன்னு மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பாடுவார். குழந்தைக்கு பசிக்குதேன்னு தாய் பால் கொடுக்குறாளே, இவளுக்கு உள்ள கருணை தாய்க்கு தாயான மீனாட்சிக்கு இருக்குமா இல்லையா?
அம்மா கொடுத்தா அப்படி சாப்பிட்டாரா, முடிஞ்சுதா விடிஞ்சுதா எல்லாரையும் கூப்பிட்டார். திருப்பி மதுரைக்கு போவான். சாமி பணம் அதெல்லாம் வந்துடும், நான் போனால் அவள் சாப்பாட்டை தூக்கிக்கிட்டு அவள் என் பின்னால் வர்றான். கோயிலுக்கு வந்தால் பரிசாரகனை தூணில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. ஏன்? ராத்திரி வெள்ளித்தாம்பாளத்தை காணும். இவர் தூக்கிக்கிட்டு ஓடி வர்றார். என்னன்னு கேட்டாங்க. நிகழ்ச்சியை சொன்னார். கண்ணீர் வந்தது, பாதி வார்த்தை வந்தது, பாதி வார்த்தை வரல. அருள் செயல்களை முழுக்க சொல்ல முடியாது. இனிமே இந்த கோயில் எல்லையை விட்டு போக மாட்டேன், மீனாட்சி கோயில் எல்லையை விட்டு போக மாட்டேன். பக்கத்தில் வீடு, அங்கேயே தங்கினார். சொந்த ஊர் அமராவதி புதூர். மனைவி இறந்து போனா, அதுக்கு கூட போகலை. பிள்ளையை அனுப்பிச்சிட்டு மீனாட்சி சன்னிதானத்திலே இருந்தார். ஒரு முறை மீனாட்சி புறப்பாடாகி வர்ற பொழுது பஞ்சமூர்த்திகள் இவர் வீட்டு வாசப்படிக்கு வருது. எல்லாம் கும்பிட்டார், சண்டீசரை கும்பிட்டார், தேவாரம் பாடினாங்க. அப்படியே கேட்டார். பக்கத்தில் இவர் தம்பி வெங்கடாசலம், அவர் மேலே அப்படி சாஞ்சார். அப்படியே உயிர் ஆண்டவன் திருவடியில் சேர்ந்து விட்டது. 1878. இப்போ சொல்லுங்க, மீனாட்சி நம்ம கனவில் வருவாளா மாட்டாளா? அவங்களுக்கெல்லாம் நனவில் வந்தா, நமக்கு ராத்திரி நினைச்சு படுத்தா சத்தியமாக கனவில் வருவாள். நம்ம நினைக்கணுமில்ல. நம்ம ராத்திரி பூரா கையில் ஒன்றை வச்சுக்கிட்டு இன்றைக்கி 5000 மெசேஜின்னு அதையே பார்த்து அதை நெஞ்சில் வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டோம்னா நம்ம கனவில் இல்லை, நம்ம தெருக்காரன் கனவில் கூட மீனாட்சி வரமாட்டாள். நினச்சி படுத்திங்கன்னா கட்டாயம் வருவாள். இது மீனாட்சியின் கருணை. வேகமாக சொக்கலிங்க பெருமான்கிட்ட போகிறேன். எங்கள் ஊரில் எப்போவுமே மீனாட்சிக்கு தான் ரொம்ப இடம். முதல் இடம் அவளுக்குத்தான், அப்புறம்தான் சொக்கலிங்க பெருமானுக்கு. அவள் காட்டினால்தான் சொக்கலிங்க பெருமானை காணலாம். எங்க இந்த சூரியனையே நம்மளால் முழுக்க பார்க்க முடியலை. சூரியனை படைச்ச சிவசூரியனையா பார்க்க முடியாது. அவள் கடைக்கண் பார்த்தால் நம்ம கடவுளை பார்க்கலாம். இப்போ சொக்கலிங்க பெருமானை பற்றி 2 செய்திகள் மிக வேகமாக சொல்லி கொண்டு போகிறேன். சொக்கலிங்க பெருமான் அவர் திருவிளையாடல் உண்டா? அப்பா 63 திருவிளையாடலும் இல்லை, 64 மறந்துட்டனே, 64 திருவிளையாடலும் அவர் பண்ணது தான். நான் அதுக்கெல்லாம் போகலை. வேறு என்னமாவது 64 திருவிளையாடலில் இல்லாமல் வேறு திருவிளையாடல் சொக்கலிங்க பெருமான் செய்தாரா? ஒன்று சொல்கிறேன். இந்த நம்ம ஊரில் சங்க புலவர்கள் 49 பேருங்கிறோம்ல, 49 பேரில் முதலாவது யார்? இறையனார். இறையனார்னா யார்? சொக்கலிங்க பெருமான். ஒரு ஊரிலே இறைவன் புலவனாக வந்தான். தருமிக்கு பொற்களி கொடுத்தானா இல்லையா? அப்போ ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரா இல்லையா? என்ன பாட்டு எழுதி கொடுத்தார்? கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி. என்ன சிவாஜி கணேசன் ஞாபகம் வருதா? அதான் அவர் செஞ்ச புண்ணியம். கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, அந்த பாட்டு. அதை யார் எழுதினா? தருமிக்காக சொக்கலிங்க பெருமான் எழுதினாரா? அதனால சங்கப்புலவர் வரிசையில் அவரை முதல்ல உட்கார வச்சு விட்டாங்க. இன்னைக்கு மதுரை கோயிலில் 49 சங்க புலவர்கள் வெளியில திருவீதி விழா வந்தால் முதல்ல யார் வருவா? சொக்கலிங்க பெருமான் தான் வருவார். இன்னொன்று தெரியுமா? நம்ம ஊரில் 12 திருமுறைகள், 18,000 சொச்சம் பாட்டு, திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர். எத்தனை திருமுறை? 12 திருமுறை. எத்தனை ஆசிரியர்கள்? 27 ஆசிரியர்கள். உங்களுக்கு என்னமாவது புரியுதா? மொத்த ராசி 12 ராசி, அதில் 27 நட்சத்திரம். 12 ராசி மாதிரி 12 திருமுறை சைவத்தில், 27 நட்சத்திரம் மாதிரி 27 ஆசிரிய பெருமக்கள். அதில் முதல் ஆள் யாரு? சொக்கலிங்க பெருமான். ஏன் தெரியுமா? ஒரு சேர நாட்டு ராஜாட்ட இவர் ஒரு சீட்டு கவி எழுதி கொடுத்தார். பானபத்திரன்னு ஒருத்தன் பசி சிவபெருமான்கிட்ட போகிறான். பெருமானே கல்யாணம் பண்ணிக்கணும். சரின்னு பணம் இவர் கொடுக்க வேண்டியதானே, கொடுக்கலை. சேர நாட்டு ராஜாவுக்கு நான் ஒரு கடிதாசி எழுதி கொடுக்குறேன், கொண்டே கொடுன்னார். சேர நாட்டு ராஜா பரம பக்தன் சேரமான் பெருமாள். இவர் என்ன பண்ணா தெரியுமா? சொக்கலிங்க பெருமான் இவனை கூப்பிட்டார். இந்த கடிதத்தை கொண்டு போ. அந்த கடிதம் 12 வரி. இந்த கடிதம் எப்படி எழுதணும்னு இன்றைக்கி நாங்கள் கல்லூரியில் பிள்ளைக்கு கரஸ்பாண்டன்ஸ், கமர்ஷியல் கரஸ்பாண்டன்ஸ்னு 2 வருஷம் சொல்லி கொடுக்குறோம். சிவபெருமான் முதல்ல கடிதாசி எழுதி கொடுத்தார். முதல்ல ஃப்ரம் அட்ரஸ் யார் எழுதினது, 2வது டு அட்ரஸ் யாருக்கு, 3வது செய்தி. அற்புதமாக எழுதினார். மதிமணி புரிசை மாட கூடல் எங்கே கூடலாம்,
சந்திரன் வந்து தங்கிட்டு போவானா எங்கே? மதுரை மாடத்தில். அங்கே உள்ள பெருமான் யார்? பெருமான் மன்னிய சிவன். ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். ஆலவாயிலே நிலைத்திருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் எது? மதுரை. அவரே சொல்றார். மன்னியன்னா என்ன அர்த்தம்? நிலை பெற்ற. ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். இது ஃபர்ம் அட்ரஸ். டூ அட்ரஸ் என்ன தெரியுமா? செருமாவுகைக்கும் சேரலன் காண்க, சேரநாட்டு ராஜா இதை பார்க்கட்டும். கீழே மேட்டர் என்ன தெரியுமா? செய்தி அற்புதமாக இருக்குது. என்ன? பண்பால் யாழ் பையில் பானபத்திரன். எங்கிட்ட யாழ் வாசிக்கிறவன் பானபத்திரன்னு பேர். உங்களை பார்க்க வந்திருக்கிறான். உங்கள்கிட்ட கேட்க இல்லை, உங்களை பார்க்க வந்திருக்கிறான். அவனுக்கு நிறைய பொருள் கொடுத்து இங்கே அனுப்பிச்சு விடுங்க, அங்கே வச்சுக்காதீங்க. பண்பால் யாழ்பையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன். தன்னை காண்பது கருதி போந்தனன் மாண்பொருள் கொடுத்து வரவெடுப்பதுவேன்னு கடுதாசி எழுதி கொடுத்தாராம். இந்த கடுதாசியை தூக்கிக்கிட்டு இந்த பானபத்திரன் சேரநாட்டு ராஜாட்ட போனானா, ராஜா பார்த்தார், சொக்கலிங்க பெருமான் கடிதம் எழுதி கொடுத்திருக்காரு, என் ராஜ்யத்தையே எடுத்துக்கொண்டார். அவன் சொன்னான், பொருள்தான் கொடுக்க சொல்லி உத்தரவே தவிர உங்கள் ராஜ்யத்தை கொடுக்க சொல்லி உங்களுக்கோ அதை வாங்கிக்க சொல்லி எனக்கோ உத்தரவு கிடையாது. பெரும்பொருள் கொடுத்தாராம். அதனால திருமுறை ஆசிரியர்களையும் அவர் முதல்ல வருவார். 11ஆம் திருமுறை முதல் பாட்டு இந்த மதிமதி புரிசை. நீங்கள் சங்கப்புலவர்னு எடுத்தாலும் முதலாள் சொக்கலிங்க பெருமான், திருமுறை ஆசிரியர்னு எடுத்தாலும் முதலாள் சொக்கலிங்க பெருமான். எல்லாம் மிகச்சரியாக அவர் தான் வருவார். 2 நிகழ்ச்சி அவரை பற்றி சொல்லிப்படுறேன். பின்னால் வந்த நிகழ்ச்சி. முதலாவது நிகழ்ச்சி, அலாவுதீன் கில்ஜின்னு ஒருத்தன், மாலிகாபூர்னு ஒருத்தனை நம்ம தமிழ்நாட்டில் கொள்ளையடிக்கிறதுக்காக அனுப்பிச்சான். அவன் ஒவ்வொரு கோயிலாக கொள்ளையடித்தான். மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வர வேண்டும். மீனாட்சி கோயிலுக்கு வந்தாச்சு. முதல்ல திருப்பரங்குன்றத்தை கொள்ளையடித்தான். கொள்ளையடித்தா கூட பரவாயில்ல, அங்கே உள்ள சிற்பங்களை எல்லாம் செதைச்சு விட்டான். முடிஞ்சுது. மீனாட்சி கோயிலுக்கு வரணும். சொக்கலிங்க பெருமான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மற்ற கோயிலில் எல்லாம் கும்பாபிஷேகம் ஆகிற பொழுது சிவலிங்கத்தை தூக்கி தனியாக வைப்பாங்க. அப்புறம் கீழே ஒரு பள்ளம், அதில் வைரம், வைடூரியம், பச்சை, மரகதை எல்லாம் போடுவாங்க. அப்புறம் சிவலிங்கத்தை தூக்கி வச்சு அதுக்கு மருந்து 8 மருந்து சாத்துவாங்க. அதுக்கு அஷ்டபந்தனம்னு பேர். மீனாட்சி கோவிலில் எப்படி தெரியுமா? சொக்கலிங்க பெருமானை தோண்டிக்கிட்டே போனால் கூட கீழே போய்கிட்டே இருப்பார். அசைக்க முடியாது, தூக்கி வைக்க முடியாது. முளைச்சலிங்கம். திருநாவுக்கரசர் சொல்லுவார், முளைத்தானை மூவருக்கும் முன்னே தோன்றியும்பார். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேருக்கும் முன்னாலேயே இந்த சிவலிங்க பெருமான் முளைச்ச சிவலிங்கம். இன்னைக்கும் கும்பாபிஷேகத்தன்னைக்கு அவரை அசைக்க முடியாது யாரும், அப்படியே இருப்பார். அற்புதமான மூர்த்தி. இவரை பாதுகாக்கணுமே, இந்த மூர்த்தியை உடைக்கிறேன்னு மாலிகாபூர் சொல்லிவிட்டானே, பாதுகாக்கணுமே. கோயிலில் உள்ள அர்ச்சகர்கள், கோயில் அறங்காவலர்கள் எல்லாம் கூட்டம் போட்டாங்க. எப்படியாவது சிவலிங்கத்தை காப்பாற்றணும், என்ன செய்யலாம்? ஒரு கெட்டிகாரத்தனமான யோசனை. சிவலிங்கத்துக்கு அலங்காரம் பண்ணாங்க. நல்ல பூ, இந்த நந்தவனத்தை சுற்றி பூ இருக்கிற மாதிரி அங்கே அழகான பூக்கள் அலங்காரம் பண்ணாங்க. தீபத்தை ஏற்றி வச்சாங்க. சொக்கலிங்க பெருமான் திருமேனி சிவலிங்கம் காலில் விழுந்து கும்பிட்டாங்க. எம்பெருமானே, உன்னுடைய திருவருளாலே நாங்கள் உன்னை காப்பாற்ற பார்க்குறோம், நீ தான் எங்களை காப்பாற்றுறவன் அப்பனே. கும்பிட்டாங்களா? முன்னால் ஒரு சுவர் வச்சு விட்டாங்க. சவத்துக்கு முன்னால் இன்னொரு சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சு பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. மாலிகாபூர் வந்தான், அந்த சிவலிங்கத்தை பார்த்தான், உடைச்சு விட்டான். இன்னைக்கும் ஆவுடை தனி, சிவலிங்கம் தனி. உடைக்கப்பட்டது மீனாட்சி அம்மன் கோயிலில் துர்கைக்கு எதிர்த்தாப்பில் இன்னைக்கும் வைக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாம் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. பின்னாலே குமார கம்பன்னர் அப்படின்னு விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு புண்ணியவான் வந்தார். வந்ததுக்கப்புறம் கோயில்கள் திறக்கப்பட்டன. எல்லாம் திறந்து உள்ளே போனால் உள்ள சிவலிங்கம் உடைஞ்சு கிடக்கு. எந்த சிவலிங்கம்? சவத்துக்கு முன்னால் வைக்கப்பட்ட சிவலிங்கம். எல்லோரும் அழுதார்கள். ஒரு வயசான ஒரு அந்தணர் வந்தார். கவலைப்படாதீங்க, சவத்தை உடைங்க,
என்னடா சுவத்தை உடைச்சு பார்த்தா உள்ளே மூலமூர்த்தி. அப்பர் சுவாமிகள் எந்த மூர்த்தியை கும்பிட்டாரோ, சம்பந்தன் எந்த மூர்த்தியை பார்த்து குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் அப்படின்னு கும்பிட்டாரோ, சுந்தரர் எங்கே கும்பிட்டாரோ அந்த மூர்த்தி கம்பீரமா அழகா அன்னைக்கு சாத்தின மாலை வாடாமல், ஏத்தின விளக்கு அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. மாலை வாடவில்லை. காலில் விழுந்து கும்பிட்டார்கள். எம்பெருமான் தான் இருப்பதை இந்த மக்களுக்கு புரிகிற வகையில் திரும்பவும் நிரூபித்தான். இதெல்லாம் அங்கே சீதள புத்தகம்னு ஒன்று இருக்குது. அந்த சீதள புத்தகத்தில் இவ்வளவு செய்தியும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தி சொல்லிப்படுறேன். தருமபுர ஆதீனம்னு மகா சன்னிதானம். தருமபுர ஆதீனம் தமிழ் வளர்த்த இடம். அந்த காலத்தில் தருமபுர ஆதீனம் தோன்றுவதற்கு முன்னால் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து ஒரு அப்பாவும் அம்மாவும் ஒரு பிள்ளையை கூட்டிக்கிட்டு மதுரைக்கு வந்தாங்க. அந்த பிள்ளைக்கு ஞான சம்பந்தன்னு பேர் வச்சிருந்தாங்க. மதுரைக்கு வந்து கும்பிட்டாங்களா, திரும்ப ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணுமா இல்லையா? போக நினச்சா அந்த பிள்ளை என்ன சொல்கிறான், நான் இங்கே தான் இருப்பேன், இதுதான் எனக்கு ஊர். ஏன்? சொக்கலிங்க பெருமான் தான் எனக்கு எல்லாம், நான் மதுரையிலே இருப்பேன். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மதுரையை சுற்றின கழுதையும் போகாதுன்னு. அது மாதிரி நான் மதுரையை சுற்றிக்கிட்டே இருக்கேன். கழுதையா இல்லையாங்கிறது இனிமே தான் தெரியும். அந்த காலம் அந்த பெருமான் அப்படியே வந்தாரா? யார்? அந்த ஞான சம்பந்தர் மதுரையிலே தங்கிட்டார். கோவிலுக்குள்ளே போவார், கும்பிடுவார், வெளியில் வருவார். ஒரு நாள் எல்லாரும் அந்த பொற்றாமரை, தாமரை எப்படியா? தங்கத்தாமரை பூத்த இடம் மதுரை. ஏன் சார் தங்கத்தில் தாமரை பூத்துது? ஒரு தாலாட்டு. அந்த காலத்து தாலாட்டு என்ன தெரியுமா? மீனாட்சி மகாராணியா ஆட்சி பண்ண போகிறா அப்படிங்கிறதுனால தாமரை தங்கமாக பூத்துதான். ஆமாம், மகாராணிக்கு தங்கம் தானே வேணும். கண்ணாள மீனாள் மதுரை மண்ணாள வாரான்னு பொன்னால தாமரைப்பூ பூக்கும் அந்த பொய்கையிலே. அந்த காலத்து தாலாட்டுங்க. பொற்றாமரை குளம், பொற்றாமரை எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மதுரை. அந்த மதுரையிலே இந்த நம்முடைய ஞான சம்பந்தர் பொற்றாமர காலத்துக்கு வந்து பார்க்கிறார். பொற்றாமர குளத்தில் எல்லாரும் சிவபூஜை பண்ணுறாங்க. நான் சின்ன பிள்ளை, எனக்கு பூஜை பண்ண தெரியலை. எல்லாரும் பூஜை பண்ணுறாங்க, நான் பூஜை பண்ணணும், எனக்கு ஒரு சிவலிங்கம் வேணும். யார்கிட்ட கேட்குறார்? சொக்கலிங்க பெருமான்கிட்ட கேட்குறார். சொக்கலிங்க பெருமான் ராத்திரி கனவில் வர்றார். கவலைப்படாத, நாளைக்கு காலையில் பொற்றாமர குளத்தில் இறங்கு. அந்த ஈசான்ய மூலை, ஈசான்ய மூலையினா வடகிழக்கு மூலை, ஈசான்ய மூலையிலே உன் கைக்கு ஒரு சிவலிங்கம் கிடைக்கும். ஆச்சரியம். இந்த ஞான சம்பந்தர் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து வந்தவர் உள்ளே இறங்கிறார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கடவுளே என் கையில் கிடைக்கணுமே. உள்ளே இறங்கினார். 3 முங்கு போட்டார். எடுக்கிறார் ஒரு டப்பா. டப்பாவுக்குள்ள சிவலிங்கம். டப்பாவுக்கு பெட்டகம்னு பேர். நான் புரியறதுக்காக டப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அழகான பெட்டகம், செப்பு பெட்டகம், அதுக்குள்ளே சிவலிங்கம். எடுத்து வச்சார், கும்பிட்டார். இந்த ஞான சம்பந்தர் தான் தருமபுர ஆதீனத்திலே குருநாதராக, தருமபுர ஆதீனத்தை ஸ்தாபிதம் செய்தவராக வாழ்ந்தவர். அவருக்கு அங்கே பேர் குருஞான சம்பந்தர்னு பேர். இன்னைக்கும் தருமபுர ஆதீனத்தில் வழிபாடு செய்யக்கூடிய மூர்த்தி யாருடைய மூர்த்தி தெரியுமா? அங்கே கண்டெடுத்த அந்த சொக்கலிங்க பெருமான், அந்த மூர்த்தி. அவரை பற்றி அவர் அற்புதமாக பாடுறார். உனக்கு பணி செய்ய உந்தனை என் நாளும் நினைக்க வரம் எனக்கு நீதா, மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனேன் எவ்வுலகும் ஆக்குகின்றாய் சொக்கநாதா. எல்லா உலகத்தையும் ஆக்கக்கூடிய பெருமானே. எல்லாம் இருக்கட்டும் சார், நீங்கள் சொல்கிறது பூரா பழைய கதையாக இருக்கே. இப்போ ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள சொக்கநாதரும் மீனாட்சியும் என்னமாவது திருவிளையாடல் பண்ண நாங்களா? சொல்லுங்கோ. நம்ம அப்படித்தானே கேட்போம், நம்ம அப்படித்தானே ஆகி போயிட்டோம். இப்போ சொல்கிறேன், ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால், இப்போ தாங்க ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால் மதுரை கோயிலில் கும்பாபிஷேகம். அதுக்கப்புறம் இன்னும் கும்பாபிஷேகம் நடக்கலை. மீனாட்சி சந்நிதி மேலே தங்க கோபுரம். மீனாட்சி கோபுரம் பழசா போச்சு அப்படின்னு என்ன பண்ணாங்க, அந்த கோபுரத்தை நல்ல மேலே உள்ள தங்க ஸ்தூபி புதுசாக தங்கம் வாங்கி தங்கத்தை கோபுரம் நல்லா பண்ணிட்டாங்க. சொக்கலிங்க பெருமான் கோபுரம் அது பெருசு.
மூலஸ்தானம் மூல கோபுரம். மீனாட்சி கோபுரத்தை விட இது பெருசு. இதுக்கு தங்கம் ரொம்ப செலவழியும். பார்த்தாங்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த கீழ்ப்பகுதி மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்க, கீழ்ப்பகுதியை எடுத்து விட்டு புதுசாக தங்கத்தை வாங்கி அதை ஒழுங்கு பண்ணி கீழ்ப்பகுதியில் ஒரு தகடு மாதிரி அடித்து இந்த தகடு போட்டாங்க. இப்போ பார்த்தா எப்படி இருக்குது, கீழே புதுசாக அடித்தது பளிச்சுன்னு இருக்குது. இந்த மேலே உள்ள பழசு பெரிய கோபுரம் சுமாராக இருக்குது. பார்க்குறதுக்கு வித்தியாசம் தெரியுமா இல்லையா? வெள்ளை வேட்டியும் கருப்பு சட்டையும் போட்ட மாதிரி இருக்குது. என்னடா அது ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் கும்பாபிஷேகத்துக்கு 10 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. கோயில் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் கருமுத்து கண்ணன் அவருக்கு பேர். அண்மையில் தான் காலமானார். அவர் தவிக்கிறார். என்னடா பண்ணுறது, இது இப்படி ஆகிப்போச்சே, இன்னும் நாள் கிடையாது. யாரோ ஒரு ஆள் வர்றார், வந்து இவரை பார்க்குறார். என்ன, எனக்கு தங்க வேலை தெரியும், நான் ஆசாரி. அப்படியா, இந்த வேலை பார்க்க நான் பார்த்து தர்றேன். 4 பேர் ஆளை கூட்டிக்கிட்டு வந்தார். மறக்காதீங்க, 4 பேரை கூட்டிக்கிட்டு வந்தார். 5 பேர் உட்கார்ந்தாங்க. வேகமாக தங்கம் தரப்பட்டது. விறுவிறுன்னு பண்ணாங்க. நாளானைக்கு கும்பாபிஷேகம், யாகசாலை ஆரம்பிக்க போகிறாங்க. வேலையை முடிச்சு விட்டாங்க. பெரிய ஆச்சரியம், முடிக்க முடியாத வேலை. எல்லாம் 3 மாதம் ஆகும், 4 மாதம் ஆகும்னாங்க. இவங்க ஒரு 4-5 நாளைக்குள்ளே முடிச்சு விட்டாங்க. கூலியை வாங்கிட்டு போனாங்களா. அதுக்கப்புறம் அந்த 5 பேரையும் ஆளையே காணும். கருமுத்து கண்ணன் கண்ணீர் விடுகிறார். 1-4 வந்தது சிவபெருமான். கூட வந்த 4 பேர், அந்த 4 பெருமக்களோ என்னமோ தெரியலை, காரியத்தை ஒழுங்காக முடிச்சு விட்டாங்க. இப்போ ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால் நீங்களும் நானும் வாழக்கூடிய காலகட்டம். இன்னொன்று சொல்லவா, அம்பாள் பண்ணின ஒரு காரியத்தை இந்த கும்பாபிஷேகத்துக்கு தேதி வைக்கிறாங்க. தேதி வைக்கிற பொழுது அறங்காவலர்கள் ஒரு தேதி வச்சாங்க, அர்ச்சகர்கள் ஒரு தேதி வச்சாங்க. இப்போ என்ன பண்ணுறது, எதை எடுத்துக்கிறது ஒன்றும் புரியலை. மீனாட்சி சந்நிதிகளில் போய் நம்ம ஒரு சீட்டு போட்டு பார்ப்போம். சரி, எல்லாரும் வந்தாச்சு. அம்பாள் சந்நிதி அற்புதமான சந்நிதி. வந்து எல்லாம் எடுத்து போட்டாங்க. 2 சீட்டு, அந்த தேதி ஒரு சீட்டு, இந்த தேதி ஒரு சீட்டு, 2 சீட்டும் எடுத்து போட்டாச்சா. போட்டால் யாராவது எடுக்கணும். ஒரு சின்ன குழந்தை அந்த நேரத்துக்கு அங்கே வருது. அம்மா, இந்த சீட்டை எடுக்கிறியா? எடுத்து கொடுத்தது. அறங்காவலர் குழு தலைவர் வாங்கி பார்க்கிறார். அவங்க சொன்ன தேதி அதில் வருது, கும்பாபிஷேக தேதி. எல்லாரும் ஒப்புக்கொண்டார்கள். இப்போ இவர் இந்த குழந்தைய பார்க்கிறார். அம்மா, உன் பேர் என்ன? இப்படி பார்த்தது மீனாட்சி. ஓடி போயிடுச்சு. அவர் சொல்கிறார், இது இவள் திருவிளையாடல். அவள் திருவிளையாடல் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. நமக்குத்தான் அதை பார்க்கறதுக்கு கண்ணு சரியல்ல. எங்கே போனாலும் கூடவே இருப்பவள் மீனாட்சி. எங்கே போனாலும் நமக்கு துணை இருப்பவர், பக்கத்துணை இருப்பான் சொக்கலிங்க பெருமான்னு மதுரை சோமசுந்தரம் ஒரு பாட்டு பாடுவார் அந்த காலத்தில். பக்கத்துணையாக இருப்பவர் சொக்கலிங்க பெருமான். எங்க மதுரை மீனாட்சி சொக்கலிங்கம் ரெண்டையும் பற்றி பேசுகிற பொழுது ஒருத்தரை பற்றி பேசாமல் இருக்கலாமா? அவரை பக்குவப்படுத்தியவர் சொக்கலிங்க பெருமான். அவருக்காக பிட்டுக்கு மண் சுமந்தவர் சொக்கலிங்க பெருமான். அவர் யாருக்காக மண் சுமந்தார்? மாணிக்கவாசக பெருமான் என்பவருக்காக மண் சுமந்தார். திருவாசகம் பாடினவர் மாணிக்கவாசகர். மறக்காதீங்க, தேவாரம் கடவுளை எழுதி பார்த்தது. திருவாசகத்தை சிவபெருமானே எழுதி பார்த்தார். சிவபெருமான் எந்த கோயில்? மதுரை. சந்தன சாந்தின் சுந்தர போற்றி, சிந்தனை கரிய சிவமே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. எல்லாம் திருவாசகம். மாணிக்கவாசகர் எங்கே வாழ்ந்தார்? மதுரையில் வாழ்ந்தார். மீனாட்சியை கும்பிடுவார், சொக்கலிங்க பெருமானை கும்பிடுவார், சந்தனத்தினால் அபிஷேகம் பண்ணுவார், மந்திரியாக வாழ்ந்தார். வெளியில் போனார். என்ன வாங்கிறதுக்கு? குதிரை வாங்கிறதுக்கு திருப்பெருந்துறைன்னு ஒரு பகுதி, ஆவுடையார் கோயில்னு இப்போ பேர். அறந்தாங்கிக்கு பக்கத்தில் திருப்பெருந்துறைக்கு வந்தார். குதிரை வாங்க 12,000 பொற்காசு. கதை ரொம்ப பெருசு, நான் சுருக்கமாக சொல்கிறேன். 12,000 பொற்காசு எடுத்துக்கிட்டு மாணிக்கவாசக பெருந்தகை. அப்போ அவருக்கு மாணிக்கவாசகர்னு பேரே இல்லை, திருவாத ஊரர்னு பேர். என்ன, பிறந்தது திருவாத ஊரில்.
எடுத்துக்கிட்டு வந்தாரா, திருப்பெருந்துறைங்கிற இடத்துக்கு வந்தாரா. உள்ள பார்க்கிறார், ஒரு சோலைக்குள்ளே இருந்து சத்தம் வருது, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. காதங்க போயிடுச்சு, காந்தம் இரும்பை இழுத்து விட்டது. அப்படியே இந்த அமைச்சர் அங்கு போய் பார்க்கிறார், சிவபெருமான் கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறார். கையிலே ஒரு ஏடு, ஒரு கை சின்முத்திரை, ஒரு கையில் ஏடு. இப்படி பார்க்கிறார், கையில் என்ன ஏடு? அவர் சொல்றார், சிவஞான போதம். பின்னாலே மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம் அல்ல, அது சிவபெருமான் வச்சிருந்த ஆரம்ப நூல் சிவஞான போதம். மந்திரி கேட்கிறார், சிவஞான போதமா? சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன? சிவம் என்பது ஈடிணையில்லாத மெய்ப்பொருள், ஞானம் என்பது அதை அறிவது, போதம் என்பது அறிந்ததை தெளிவது. ஓ, சிவங்கிற வார்த்தை அங்கிருந்து உபதேசம் மாதிரி கிடைச்சிருச்சு. இவருக்கு சந்தோஷம். வாத ஊரருக்கு அந்த உட்கார்ந்திருந்த சிவபெருமான் காலில் விழுந்தாரா. சிவபெருமான் திருவடியினால அவர் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணினார், உபதேசம் பண்ணினார். என்ன உபதேசம் தெரியுமா? அஞ்செழுத்து மந்திரம் 2 வகை, ஒன்று நமசிவாய, இன்னும் ஒன்று சிவாய நம. நமசிவாயங்கிறதுக்கு ஸ்தூல பஞ்சாட்சரம்னு பேர், சிவாய நமங்கிறதுக்கு சூட்சும பஞ்சாட்சரம்னு பேர். 5 எழுத்தான் மாற்றி மாற்றி போட்டிருக்கு. சார் எது சார் தேவலை அப்படின்னு கேட்குறீங்களா? நமசிவாய 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 அப்படின்னு கண்ணீர் சோர நீங்கள் சொன்னால் இக சௌபாக்கியம் கிடைக்கும். நல்ல வேலை, மனைவி, மக்கள், புகழ், பொன்னாடை, பதவி எல்லாம் கிடைக்கும். சிவாய நமன்னு சொன்னால் சிவபெருமானே கிடைப்பார். மாணிக்க வாசகர் மந்திரி, அவருக்கு உபதேசம் என்ன? ஓம் சிவாய நம. சந்தோஷம் தாங்கலை, அற்புதமாக பாடினார். பாட்டை கேட்டார சிவபெருமான், அப்பா உன் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு பேர் மாணிக்க வாசகன். உன் பாட்டு மாணிக்கம், வாசகம் உன்னுடைய வாசகம், மாணிக்க வாசகர்னு பேர் கொடுத்தார். இவர் உள்ளே இருந்தார். ஆமாம், இந்த 12,000 பொற்காசு என்ன ஆச்சு? ஒரு கோயிலை கட்டி விட்டாருங்க. ராஜாவுக்கு தெரிஞ்சுது, ஆளு விட்டான், கூட்டிக்கிட்டு வர சொன்னான். சிவபெருமான்கிட்ட கேட்டார். சிவபெருமான் சொன்னார், கவலைப்படாமல் இருக்க சொல்லு, ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு குதிரை வருமுன்னு சொல்லு. குதிரை வாங்கத்தானே காசு கொடுத்தார். 12,000 பொற்காசு ஏம்பலுங்கிற இடத்துல உள்ள குதிரை வாங்கிறதுக்கு இவர் கோயிலுக்கு செலவழிச்சு விட்டார். சிவபெருமான் என்ன சொன்னார்? ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரும். அங்கே காத்து கிடக்கிறாங்க. ஆவணி மூலம் நாளானைக்கு குதிரையவே காணோம். தேடி தேடி பார்க்குறாங்க. ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. மந்திரி மாணிக்க வாசகரை சிறையில் போட்டு விட்டான், திருவாதூர் ஜெயிலில் போட்டு விட்டான். உள்ளே உட்காந்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கார். பெருமானே எல்லாம் உன் செயல். அன்னைக்கு சாயந்தரம் பாதச்சிலம்பு ஒலி கேட்கிறது. ஓ, பாதச்சிலம்பொலி கேட்கிறது அப்படின்னா பெருமான் வந்து விட்டார். அவர் அங்கே இருந்து குதிரையை கொண்டுக்கிட்டு நரியெல்லாம் குதிரையாக மாற்றி எடுத்துக்கிட்டு வர்றார். எங்கே? மதுரைக்கு. அமைச்சரை விடுதலை செய்தார். அரசர் எல்லாம் வந்து பார்த்தா சிவபெருமான் ஒரு குதிரை மேலே உட்கார்ந்திருக்கார். ரிஷப வாகனத்தில் வர்ற சிவபெருமானே குதிரை மேலே வர சொல்லி பார்த்த ஒரே ஊர் மதுரை, மறக்காதீங்க. குதிரை மேலே வந்திருக்கார். குதிரையை கொடுத்தார். ராஜா வாங்கிக்கிட்டார். கதையை சுருக்கிறேன். கடைசி என்னாச்சு தெரியுமா? குதிரையை முடிஞ்சுது, எல்லா குதிரையும். ராஜா திரும்பி போயிட்டார். நம்ம சிவபெருமான் மறைஞ்சிட்டார். ராத்திரிக்கு குதிரை பூரா நரியா மாறிடுச்சு. ஏன்னா நரியை பிடிச்சி குதிரையாக்கியிருக்கார். உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், கழுதையை குதிரையாக்கலாம். ஏன்னா 2 கிட்டத்தட்ட ஒரே உயரம். நரி இத்துணுண்டு, குதிரை பெருசு. நரியை குதிரையாக்க முடியுமா? சர்க்கஸில் பார்க்குறீங்களா? சர்க்கஸில் யானையை வச்சு கூட வேடிக்கை காட்டுவேன், நரியை வச்சு வேடிக்கை காட்ட மாட்டேன். ஏன்? நரி பொல்லாது, தந்திரசாலி, ஓடி போயிடும். சிவபெருமான் சொல்கிறார், உன் மனசுங்கிற நரியை என்கிட்ட கொடுறா, நான் குதிரையாக மாற்றி காட்டுறேன். நரியை குதிரை செய்வானும் அப்பர் சாமி தேவாரம். நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தன்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் திருவாசகம். சிவபெருமான் என்ன பண்ணார்? நரிய குதிரையாக்கினாரா? ராத்திரி எல்லா குதிரையும் நரியா மாறிப்போய் இருந்த குதிரையெல்லாம் கடித்து ஓடி போயிடுச்சா. ராஜா என்ன பண்ணா? மாணிக்க வாசகரை மதுரையில் வைகை ஆத்து மண்ணில் நிற்க விட்டான்.
மதுரையில் உள்ள ஆற்றுக்கு என்ன பேர்? வைகை. ஏன் தெரியுமா? அம்பாள் கையை வச்சாலாம், தண்ணி வந்துதான், கை வையின்னாராம். அது கை வை கை வை கை வை கை வை, அது வைகைன்னு மாறி போச்சான். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? காவேரி யாரு கடலில் போய் கலக்கும், கோதாவரி கடலில் போய் கலக்கும், நம்ம தாமிரபரணி கடலில் போய் கலக்கும், வைகை யாரு கடலில் போய் கலக்காது. என்ன ஆகும்? ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் ராஜசிங்கமங்கலம் கம்மாயில் போய் நின்றும் தண்ணி கொஞ்சம். ஒரு புலவர் அழகா சொன்னார், வைகை ஆறு கடலில் கலக்காது. ஏன் தெரியுமா? இந்த கடல் சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த கடல். பார்க்கடலை கடைஞ்ச போது சிவனுக்கு நஞ்சு தானே கொடுத்தாங்க. சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த கடல் இவனோட சேரப்படாதுன்னு வைகை ஆறு கடலில் கலக்கிறது இல்லையா? நாரியிட பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரியிடம் புகுதா வைகையே, வாரி இடத்தும் வலத்தும் இருபுறத்தும் வாய்ந்து நடத்தும் தமிழ் பாண்டி நாடு. அப்படிப்பட்ட சிவபக்தி உள்ள வைகை, வைகையில் மண்ணு தான் ஓடும், பெரும்பகுதி தண்ணி ஓடாது. நான் இத்தனை வருஷமாக அங்கே தான் இருக்கேன். எங்கள் வைகையில் தண்ணி வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? கழுத்தாளம் தண்ணி வரும். கழுத்தாளம்னா எப்படி? தலைகீழாக நின்னா கழுத்தாளம் தண்ணி ஓடும், நேரம் நின்னா எல்லாம் போகாது. இன்றைக்கும் அப்படித்தான். வைகையில் மண்ணு, சுடு மண்ணு. மாணிக்க வாசகரை கொண்டே நிற்க விட்டு அடின்ட்டான் ராஜா. அவ்வளவுதான் அடிக்கிறாங்க. சிவபெருமானே கண்ணீர் விட்டார். வைகையில் வெள்ளம் வந்துருச்சு, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ராஜா என்ன சொன்னான்? ஒவ்வொரு வீட்டுக்கும் இடம் தர்றேன், அந்தந்த இடத்த அவங்க மண்ணை கொண்டாந்து கொட்டு, கல்லை கொண்டாந்து வைகி, எந்த மாதிரி ஒரு பெரிய பாறையை கொண்டாந்து வைகி, வெள்ளம் ஊருக்குள்ளே வரக்கூடாது, அணை போடு. எல்லாம் போட்டாங்களா? வந்தின்னு ஒரு பிட்டு வாணிச்சு, புட்டு வியாபாரம் பண்ணுறவ, அவளுக்கு ஆள் கிடையாது, ஒத்த ஆள். சிவபெருமானே எனக்கு நாதி இல்லையே. யாருக்கு நாதி இல்லைன்னு சொல்கிற? நான் தான் இருக்கேனே எல்லாருக்கும். அப்பனும் நான் தான், அம்மாவும் நான் தான். சிவபெருமான் அங்கேருந்து யார்? எங்கள் மதுரை சொக்கநாதர் அங்கேருந்து புட்டுக்கு மண் சுமப்பதற்கு ஒரு கூலிக்காரனாக வந்தார். பாட்டி, இங்கே யாருக்காவது ஆள் வேணுமா? ஆனால் ஒன்று, எனக்கு கூலி கொடுத்துட்டு தான் வியாபாரம் செய்யணும். கூலி கொடுத்தனை வேலை கொள்வார் உண்டோ? முதல்ல கூலியை கொடுக்கணும், அப்புறம்தான் நான் வேலை பார்ப்பேன். இது ஆள் எப்படி? முதல்ல நீங்கள் அன்புங்கிற கூலியை கொடுங்க, அவர் அருள் கொடுப்பார்னு அர்த்தம். கூலி கொடுத்து வேலை கொள்வார் உண்டோ? அப்பா இங்கே வாப்பா, என் பகுதி இருக்குது, அடைச்சி கொடுக்குறியா? பாட்டி அடைச்சி கொடுக்குறேன், எனக்கு கூலி என்ன கொடுப்பேன்? அப்பா என்கிட்ட காசு கிடையாது, நான் ஏழை. ஆனால் ஒன்று, இந்த பிட்டு இருக்குது, பிட்டு தர்றேன்ப்பா. பாட்டி நல்லது கொடு, ஆனால் ஒன்று, நீ வியாபாரி, உன் வியாபாரத்தை நான் கெடுக்கப்படாது. யார் சொல்கிறா? நம்ம சொக்கலிங்க பெருமான். நீ வியாபாரி, உன் வியாபாரத்தை நான் கெடுக்கப்படாது. அம்மா ஒன்று செய், என்ன? பிட்டை எடு, உதிர்ந்து போனா எனக்கு, உதிராம நல்லா இருந்தால் வியாபாரம் பண்ணிக்கும். பாட்டி ரொம்ப பசிக்குது, முதல்ல கொஞ்சம் பிட்டு கொடுக்குறியா? நான் வேலை பார்க்குறேன். சரிப்பா, உன்னை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்குது. எடுத்தாளா? எல்லா புட்டும் குட்டி போச்சு. புட்டுக்கு தெரிஞ்சிருக்கு, உதிர்ந்து போனால் சிவன் வயிற்றில் சேரலாம், உதிராமல் போனால் எவன் வயிற்றிலையோ சேரணும்னு. புட்டுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இருக்கணுமா இல்லையா? புட்டு எல்லாம் கொட்டி போச்சா? சிவபெருமான் சாப்பிட்டாரா? பாட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஏங்க புட்டு நல்லா இருந்துச்சு? புட்டு மட்டுமா சேர்ந்தது? பாட்டியினுடைய அன்பும் இல்லையா சேர்ந்தது? நீங்கள் உங்கள் வீட்டில் அன்போடு சோறு போட்டால் அது அமுதம் இல்லையா? சிவபெருமான் நல்லா சாப்பிட்டார். பாட்டி, நமக்கு கோயிலில் கூட நைவேத்தியம் பண்ணுற பொழுது அப்படி திறந்துட்டு உடனே மூடிப்பிடுவாங்க. ஆவி கூட எனக்கு முழுக்க வாரதில்லை. இப்போ நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டாரா? வேலை பார்த்தாரா? வேலை ஒழுங்காக பார்க்கல. இந்த பக்கம் வெட்டி அந்த பக்கம் போட்டார். ஒருத்தன் ஒழுங்காக போட்டிருந்ததை வெட்டி அந்த பக்கம் போட்டார். அவன் அடைச்ச கரையை வெட்டி விட்டார். இதில் கொஞ்ச நேரம் படுத்திருக்கார், கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுறார். அவரால் ஆடாமல் இருக்க முடியாது. அவர் ஆடலைன்னா நம்ம பேச முடியாது. அது ஒரு பக்கம் பார்த்துக்கிறார், ஒரு பக்கம் படுத்து தூங்கிக்கிறார். எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. இந்த பாரு, இந்த வந்திக்கலை வீட்டை வந்து பிட்டை வாங்கி சாப்பிட்டு விட்டு வேலை பார்க்காம இருக்கேன். ராஜாவுக்கு செய்தி. ராஜா வந்தாரா? யார் அந்த ஆள்? அந்த முதுகை காட்டிக்கிட்டு நிற்கிறானே அவன் தான். வேகமாக வந்தார், பிரம்பு எடுத்தார், முதுகில் ஒரு அடி ஓங்கி போட்டார். திடீர்னு ஒரு சத்தம், கரை உயர்ந்தது, அணை மாதிரி ஆயிற்று. எல்லாரும் முதுகிலையும் அடி விழுந்தது. என்னடா அடி? திரும்பி பார்க்குறாங்க, வந்த ஆளை காணம், மறைஞ்சிட்டார். அசரீரி வாக்கு. இவை அனைத்தும் மாணிக்க வாசகருக்காக செய்யப்பட்டவை.
சந்தோஷமாக இருக்குது. பெருமானே, மதுரையில் தான் முதல்ல கடவுள் பிட்டுக்கு மண் சுமந்தது, கடைசியாகவும் அங்கே தான். பெரம்பால் அதுக்கு என்ன தெரியுமா? வேலை பார்க்குற பொழுது கூலியை வாங்கிக்கிட்டு ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா அது சிவபெருமானாக இருந்தாலும் அடி வாங்கித்தான் தீர வேண்டும் அப்படின்னு காட்டுற மாதிரி எம்பெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தார். நடந்த இடம் எது? மதுரை. மதுரையை தொட்டு பேசினீங்கன்னா நிறைய செய்திகள் 1000க்கு மேலே இருக்குது. நான் கொஞ்சம் சுருக்கமாக இப்பொழுது சொல்லி இருக்கிறேன். இதுவரைக்கும் நாமெல்லாம் எங்கே இருந்தோம்? மதுரையிலே மீனாட்சி கோயிலில் இருந்தோம். ஏத்தன் சவுத் இண்டியான்னு பேர் கொடுத்தான். கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த சிற்பங்களுக்கு எல்லையே கிடையாது. ஒரு சிற்பம் மீனாட்சி கல்யாணம். உங்களுக்கு தெரியுமா? ஆண் சிலை, அதாவது கல்லில் ஆண்கலைன்னு ஆண் கல், பெண் கல். ஆண்களை எடுத்துத்தான் ஆண் சிற்பம் பண்ணணும், பெண்களை எடுத்துத்தான் பெண் சிற்பம் பண்ணணும். அலிக்கல் பயன்படாது. ஒரு சிற்பி ஒரு கல்லை பார்த்துருக்கான். ஒரு பக்கம் ஆண்கல்லாக இருந்திருக்கு, ஒரு பக்கம் பெண்கல்லாக இருந்திருக்கு. அட, இப்படி ஒரு கல் கிடைச்சிருச்சு. எடுத்தானா ஆண்கள் இருக்கிற பக்கத்தை சிவபெருமானாகவும் திருமாலாகவும் மாற்றினான், பெண்கள் இருக்கிற பக்கத்தை மீனாட்சியாக மாற்றினான். அப்படியே திருக்கல்யாணத்தை பண்ணிவிட்டான். மீனாட்சி கையை பிடிச்சி சொக்கலிங்க பெருமான் கையில் யார் கொடுப்பா? மகாவிஷ்ணு திருமால் கொடுப்பார். அது ஆண்கள், இது பெண்கள். எங்கே கண்டுபிடிச்சானோ? மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வாங்க. சொக்கலிங்க பெருமான் சந்நிதிக்குள்ளே வர்ற பொழுது மீனாட்சி கல்யாணம். மீனாட்சி வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படி நிற்பா. எவ்வளவு செய்திகள்! அம்பாள் மீனாட்சி அங்கே இருந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக கைலாசத்துக்கு போய் எம்பெருமானை பார்க்க எம்பெருமான் மதுரைக்கு வந்து கல்யாணம் செய்து கொண்டார். மீனாட்சிக்கும் சொக்கலிங்க பெருமானுக்கும் திருக்கல்யாணம் நடந்த இடம் மதுரை எம்பதி. முதல் கல்யாணம் தாட்சாயணி கல்யாணம், 2வது கல்யாணம் பார்வதி கல்யாணம், 3வது கல்யாணம் மதுரை மீனாட்சி கல்யாணம். அதுக்கப்புறம் கல்யாணம் கிடையாது. நிறைவான கல்யாணம் மீனாட்சி கல்யாணம். மதுரை கோயிலில் மீனாட்சியினுடைய அந்த கோயிலில் எத்தனை வாசல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மொத்தம் 4 பக்கம், 4 கோபுரம், ராஜகோபுரம், 9 நிலை. மாரவர்மன் சுந்தரபாண்டியன், ஷடாவர்மன் சுந்தரபாண்டியன், வைநாகர நாகப்ப செட்டியார், செவந்தி செட்டியார் எல்லாரும் கட்டினது 4 பக்கம் 4 கோபுரம், ராஜகோபுரம் 9 நிலை. ஆனால் அந்த 4 கோபுரத்தின் வழியாக பெருமான் வெளியில் வர்றதும் கிடையாது, போகிறதும் கிடையாது. அப்போ சாமி எப்படி சார் வெளியில் வருவார்? திருவீதி உலா வர்றாரு, எப்படி வருவார்? எப்படி உள்ளே போவார் தெரியுமா? 4 ராஜகோபுரத்தின் வழியாக வர்றதும் கிடையாது, போகிறதும் கிடையாது. சாமி வர்றதில்லை, நம்ம ஆசாமிகள் தான் போக வர இருப்போம் அதுக்குள்ளே. அப்போ சாமி எப்படி வருவார்? அம்மன் சந்நிதின்னு ஒரு பகுதி, மீனாட்சியினுடைய சன்னிதானம். கிழக்கு பக்கத்தில் மீனாட்சியினுடைய சன்னிதானம் ஒரு சின்ன கோபுரம், அது சரியாக கூட தெரியாது. அது வழியாத்தான் சாமி வருவார், அது வழியாத்தான் சாமி உள்ளே போவார். என்ன சார் ஆச்சரியமாக இருக்கு! 4 பக்கம் ராஜகோபுரம், அதையெல்லாம் விட்டு விட்டு இந்த அம்மன் சந்நிதி வழியாக சாமி வர்றாரே போகிறாரே ஏன்னு கேட்டால், நம்ம சைவ சித்தாந்தமே மதுரை கோயிலில் மீனாட்சிகிட்டையும் சொக்கலிங்க பெருமான்கிட்டையும் தான் இருக்குது. அது என்ன சைவ சித்தாந்தம் என்ன தெரியுமா? கடவுளில் நீ போக வேண்டுமானால், கடவுளிடம் நீ போக வேண்டுமானால் அம்பாள் மூலம்தான் போக வேண்டும். கடவுள் உன்னிடம் வர வேண்டுமானால் அம்பாள் பராசக்தியின் மூலம்தான் வருவார். இதாங்க நம்ம சித்தாந்தம். தாயோடு சென்று பின் தாதையை கூடி சிவஞான சித்தியார் சொல்லுது. ஏன் திருவாசகம் எல்லாரும் படிச்சிருப்பீங்களே, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. அவன் அருளுக்கு பராசக்தின்னு பேர், அவனுக்கு சொக்கலிங்க பெருமான்னு பேர். அருள் கிடைக்கலன்னா நீங்கள் ஆண்டவன்ட்டு போக முடியாது. ஆண்டவன் அருள் கிடைச்சாத்தான் ஆண்டவனை பற்றின சிந்தனையே நமக்கு உண்டாகும். அப்போ அருளுக்கு மீனாட்சின்னு பேர். என்னத்துக்கு இவ்வளவு பேச்சு? நம்ம வீட்டில் பாருங்க, ஒரு பையனுக்கு எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கு ஒரு 5000 ரூபா பணம் வேணும். அம்மாவை கேட்பானா அப்பாவை கேட்பானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் அம்மாவை தானே கேட்பான். அப்பாவை கேட்டால் என்ன ஆகும்? பெல்ட்டு பிஞ்சு போயிடும்.
சமயத்தில் அவர் எப்படி வாராரு, எங்கேருந்து வாராரு, என்ன சிந்தனையோட வாராரு சொல்ல முடியாது. அம்மாட்ட கேட்டால் சொல்லி நல்ல நேரத்தில் சொல்லி அப்பாட்ட சொல்லி கரெக்டாக வாங்கி கொடுத்துடுவான். இது தாங்க கடவுளுக்கு சொக்கநாதர்னு பேர், அவர் அப்பா. அம்மாவுக்கு மீனாட்சின்னு பேர். நம்ம தான் அந்த பிள்ளைங்க. நமக்கு என்ன வேணும்னாலும் முதல்கிட்ட யார்கிட்ட போய் கேட்கணும், மீனாட்சிகிட்ட போய் கேட்டால் அவர் சொக்கநாதர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்துருவா. இதை நான் சொல்லலை. திருநெல்வேலின்னு ஒரு ஊர், அங்கே அம்பாளுக்கு பேர் காந்திமதி தாயார்னு பேர். காந்திமதி தாயார் சந்நிதியில் ஒரு புலவர் போய் பாடுறாரு, அம்மா காந்திமதி உங்ககிட்ட ஒரு சின்ன பிரார்த்தனை, என்ன சொல்லு. ராத்திரிக்கு உன் பக்கத்தில் அவர் உட்கார்ந்து அந்த பந்தலின் கீழ் உட்கார்ந்து எனக்கு ஒரு முத்தங்குடுன்னு உங்ககிட்ட கெஞ்சி வரா இல்லையா, அந்த நேரம் பார்த்து என் குறைகளை எல்லாம் நீ மெல்ல மெல்ல அந்த பெருமான்கிட்ட சொன்னா உன் வாயில் இருக்கிற முத்து கொட்டியா போயிடும். இப்படின்னு ஒரு புலவர் பாடுறார். ஆய்முத்து பந்தரின் மெல்லனை மீது உன் அருகிருந்து நீ முத்தம் தா என்று அவர் கெஞ்சும் வேளையில் நித்த நித்தம் வேய் முத்தரோடு என் குறைகளெல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவம்மையே. உன் வாயில் இருக்கிற முத்து கொட்டியா போயிடும். அப்போ என்ன தெரியுது, நமக்கு என்ன காரியம் ஆகணும்னாலும் முதல்ல அம்மாட்ட சொன்னால் அது அப்பாட்ட சொல்லி அவள் வாங்கி கொடுத்துருவா. அதனால தான் மதுரை கோயிலில் முதல்ல மீனாட்சியை கும்பிட்டுட்டு அப்புறம்தான் சொக்கலிங்க பெருமான்கிட்ட வரணும். கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனால் கபாலீஸ்வரரை கும்பிட்டுத்தான் கற்பகாம்பாளை கும்பிடணும். ஆனால் மதுரை கோயிலில் எப்படி தெரியுமா, முதல்ல அம்மாட்ட போய் நின்றுட்டா சொக்கலிங்க பெருமானை பார்க்கக்கூடிய ஆற்றலையும் அவன் அருளையும் அவள் பெற்று கொடுப்பாள். தாயோடு சென்று பின் தாதையை கூடி, அதுதான் மதுரை கோயிலுக்கு பெருஞ்சிறப்பு. நான் இப்போ மீனாட்சியின் திருவிளையாடல் 2, சொக்கலிங்க பெருமானுடைய இன்றைய திருவிளையாடல் 2, அதை மட்டும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல மீனாட்சிகிட்ட போவோம். அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால் மதுரையில் ஒரு கலெக்டர் ஆளுநர், அவருக்கு பேர் என்ன தெரியுமா, அந்த காலத்தில் பீட்டர் ரோஸ்ன்னு பேர், வெள்ளைக்காரர். குதிரையில் போவார், காலில் ஷூ போட்டிருப்பார். இந்த மீனாட்சி கோயிலில் சித்திரை வீதியை சுற்றி வருவார். மீனாட்சி கோயிலுக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமா, முதல்ல உள்ள 4 வீதிக்கு ஆடி வீதின்னு பேர். வேளாடி வீதி, கீழாடி வீதி, வடக்காடி வீதி, தெற்காடி வீதி. அதை சுற்றி உள்ள 4 வீதிக்கு ஆடி வீதிக்கு அடுத்தாப்பில் என்ன இருக்கும், சித்திரை வீதின்னு பேர். அதுக்கு அடுத்தாப்பில் ஆவணி மூல வீதின்னு பேர். அதுக்கு அடுத்தாப்பில் மாரட்டு வீதின்னு பேர். அதுக்கு அடுத்தாப்பில் மாசி வீதின்னு பேர். அதுக்கு அடுத்தாப்பில் வெளி வீதின்னு பேர். எல்லாம் 4 நாளாக இருக்கும். இந்த தாமரப்பு பார்த்துருக்கீங்களா, மொட்டு மாதிரி மீனாட்சி கோயில் சுற்றி சுற்றி 4 நாளாக வீதி. அப்படி அற்புதமான அமைப்பு. அதில் கோயிலுக்கு பக்கத்தில் இன்னும் சொல்லப்போனால் கோயிலுக்கு உள்ளேயே மதில் சுவருக்கு உள்ள 4 வீதிக்கும் ஆடி வீதின்னு பேர். அம்பாள் ஆடிப்பூர திருவிழாவில் அந்த ஆடி வீதியில் தான் வருவாள். அந்த காலத்தில் அந்த ஆடி வீதியில் தான் வருவாள். அந்த ஆடி வீதிக்கு வெளியில் உள்ளது சித்திரை வீதி. நம்ம பீட்டர் ரோஸ் கலெக்டர் இருக்கார, சித்திரை வீதியை சுற்றுவார். ஏன்னா இவர் உள்ளே போகக்கூடாது, கிறிஸ்தவர். அதனால் வெளியே நின்று அம்பாள் அப்படி நினச்சி கும்பிட்டுட்டு போயிடுவார். வெளியிலே சுத்தினாரா, ஒரு நாள் ராத்திரி வீட்டில் படுத்து தூங்குகிறார். அந்த காலத்தில் எல்லாம் இந்த ஃபேன் எல்லாம் கிடையாதுங்க. இந்த பங்கான்னு ஒன்று இருக்கும், அதை அப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பான். அந்த ஆள் வரலைன்னா அன்றைக்கி அவ்வளவுதான். அன்றைக்கி அந்த ஆள் வரலை. நம்ம பீட்டர் ரோஸ் படுத்தாரா, தூங்கினாரா, சரியாக தூக்கம் வரல, ரொம்ப வேர்க்குது. வெளியில் வந்தார், அவுட் ஹவுஸுக்கு வந்தார். அவுட் ஹவுஸில் படுத்தார், நல்லா தூங்கிட்டார். ராத்திரி மழை கொட்டுது. இவர் தன்னை மீறி நல்லா தூங்குறார். யாரோ பக்கத்தில் வர்றாங்க, இவரை தட்டி எழுப்புறாங்க. முழிச்சுக்கிட்டார். யாரா, வீட்டில் யாரும் இல்லையே, நான் மட்டும்தானே. பார்த்தா எதிர்த்தாப்பில் ஒரு அழகான பொண்ணு, ஒரு 12 வயசு இருக்கு, சின்ன பொண்ணு, பச்சை பாவாடை, பச்சை சிற்றாடை, அவளே பச்சை நிறம்.
திருமூலர் திருமந்திரத்தில் பாடுவார், ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு ஹிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. ஓம் ஐம் ஹிரீம், இதான் அவளுக்கு மந்திரம். அவள் எப்படி இருந்தா? பச்சையாக இருந்தா. இப்போ நம்ம பீட்டர் ரோஸ் தூங்குறாரா? மறந்துடாதீங்க, வெள்ளைக்காரர் நல்லா தூங்குறார். இப்போ எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு வந்து அப்படி தட்டி எழுப்புனுச்சா, முழிச்சு பார்க்கறாரா, பச்சை பசேல்னு அழகாக நிற்குதா. பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கு? நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் அந்த காலத்தில் அற்புதமாக பாடுவார், கேட்டிருக்கீங்களா? அருமையான பாட்டு. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை எடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள். அப்படியே அம்பாள் நிற்கிறாள். மீனாட்சி காட்சி கொடுத்தா எப்படி இருக்கும்? சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை எடையுடுத்தி காட்சி கொடுக்கிறாள். இப்போ நம்ம பீட்டர் ரோஸ் தூங்கினாரா, எழுப்பினாளா, முழிச்சு பார்க்குறார். இதே மாதிரி ஒரு அழகான பொண்ணு எதிர்த்தாப்பில் நிற்கிது. அப்படியே பார்க்குறார், இவளை எங்கேயோ பார்த்தாப்பில் இருக்கே, கனவில் பார்த்தோமா நனவில் பார்த்தோமா, முழிச்சு பார்த்தா தெரியுது, மூடினா தெரியலை. அப்போ இது நனவு. அந்த பொண்ணு என்ன பண்ணுது தெரியுமா? வான்னு கையை காட்டுது. இவர் நல்ல தூக்கமாக எழுந்தார். செருப்பு போடாமல் போக மாட்டார். ஒரு ஷூ இருக்கு, வேகமாக ஷூவை மாட்டினார். அது வரைக்கும் அந்த பொண்ணு காத்து நிற்கிது. இவருக்காக, நமக்காக மீனாட்சி காத்திருக்கிறாள். வெளியில் வந்தது, இவரும் பின்னாலே வந்தார். கேட்டுக்கு வந்தாச்சு, மழை கொட்டுது, நனைந்தார்கள். கேட்டுக்கு வந்த உடனே அந்த பொண்ணு ஒரு பார்வை அப்படி பார்த்தது, கடைக்கண்ணால் பார்த்தது. அதானே கிடைக்கணும். தனந்தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அந்த கடைக்கண் பார்வை லேசா பட்டுதா. இவருக்கு ஒன்றும் புரியலை. என்னடா நம்மளை கூட்டிக்கிட்டு வந்து நிறுத்தி இருக்கு இந்த குழந்தை. திடீர்னு குழந்தை மறைஞ்சிருச்சு. ஒரு 10 வயசு பொண்ணு மறைஞ்சிருச்சு. ஆச்சரியமாக இருக்கு. என்னன்னு திரும்பினாரா, இவர் படுத்திருந்த இடத்துல இடி விழுந்து அந்த இடம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. எப்படி இருக்கும்? நான் உள்ளே படுத்திருந்தா இந்நேரம் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். அம்பாள் என்னை காப்பாற்றி விட்டாள், என்னை அழைத்து வந்தாள், கையை தட்டினாள், தூங்கின என்னை எழுப்பினாள். கண்ணீர் கொட்டுது. அப்படியே கோயிலுக்கு போறார். வாசப்படிகளை விழுந்து அழுதார். தாயே, நான் கூட செருப்பு மாட்டிக்கிட்டு தான் வர்றேன், ஷூ போட்டுக்கிட்டு தான் வர்றேன், நீ காலில் ஒன்றுமில்லாமல் வந்தியே. ஐயோ, அந்த பாதையில் உள்ள கல்லெல்லாம் உன் காலில் குத்தி இருக்குமே, அந்த அரவிந்த பாதம், அந்த தாமரை பாதம் வருந்தி இருக்குமே, எனக்காக நடந்து வந்தியா? அழுதார். என்ன பண்ணார் தெரியுமா? அம்பாளுக்காக 2 திருவடி பாதுகை, புரிகிறாப்பில் சொன்னால் செருப்பு, நமக்கு புரிகிறாப்பில் சொன்னால் 2 திருவடி தயார் பண்ணார். தங்கத்தில் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால் எங்க தங்கத்தில் தயார் பண்ணாரா? 165 வைரம் ஒட்டினார். யாருக்கு? அம்பாள் காலுக்கு. அழகா அதில் எழுதினார். என்ன எழுதினார் தெரியுமா? நான் அதுக்காகத்தான் அவரை இந்த புனிதமான இடத்துல அவரை கும்பிட்டு சொல்கிறேன். அந்த பீட்டர் ரோஸ் ஒரு கிறிஸ்தவர். என்ன எழுதினார் தெரியுமா? மீனாட்சிக்கு என்னுடைய அன்பளிப்புன்னு எழுதலை. அவளுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு நம்ம யாரு? என் பரிசுன்னு எழுதலை. அவருக்கு பரிசு கொடுக்க நமக்கு தகுதி உண்டா? என்ன எழுதினார் தெரியுமா? பீட்டர் ரோஸ் காணிக்கைன்னு எழுதினார். அம்பாளுக்கு என்னுடைய காணிக்கை. அந்த செருப்பை இன்னைக்கும், செருப்புன்னு சொல்லக்கூடாது, புரிகிறதுக்காக அப்படி சொல்கிறேன், அதை இன்னைக்கும் ஆடி மாதம் பூர திருவிழாவில் 8ஆம் திருநாள் தங்க குதிரை வாகனத்தில் அம்பாள் வர்ற பொழுது மீனாட்சிக்கு அணிவிக்கிறார்கள். நான் பக்கத்தில் இன்னும் பார்த்தேன், அதனால சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட 60 வருஷமாக மதுரையில் மீனாட்சியின் திருவடியில் கிடக்கக்கூடியவன். நேரில் பார்த்தேன். அதில் என்ன இருக்கு? பீட்டர் ரோஸ் காணிக்கை. பீட்டர் ரோஸ் இறக்கிற பொழுது என்ன தெரியுமா சொன்னார்? நான் இறந்த பின்னால் என்னை இங்கே சமாதி வைக்கிற போது என் முகம் மீனாட்சி கோயிலை பார்த்தபடி இருக்க வேண்டும். இன்றைக்கும் மதுரையில் அந்த மெய்காட்டும் பொட்டல்ல கிறிஸ்தவ பெருமக்களுடைய அடக்க இடத்தில் மீனாட்சியை பார்த்தபடிக்கு அந்த உடம்பு அங்கே சமாதி வைக்கப்பட்டதை நீங்கள் இன்னைக்கு அந்த சமாதிகிட்ட போய் பார்க்கலாம். ஊர் மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? எப்போ மீனாட்சி காட்சி கொடுத்துட்டாலோ அப்போ இவர் பீட்டர் ரோஸ் இல்லை, ரோஸ் பாண்டியன். பேரை மாற்றி விட்டாங்க. அவருக்கு என்ன பேர்? ரோஸ் பாண்டியன். மீனாட்சி நேரில் வருவாளா அப்படின்னு கேட்குறீங்களா? சத்தியமாக வருவா.
எந்த நேரத்திலே மீனாட்சியை சிந்திக்கிறோமோ அந்த நேரத்திலே நமக்கு முன்னால் காட்சி கொடுக்கக்கூடியவள் அன்னை சொக்கலிங்க பெருமானையும் மீனாட்சியையும் வழிபாடு செய்து என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு இந்த உரையை